வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இருக்கின் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தனி தீர்மானம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்கிற எந்த குறிப்புகளையுமே பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கல. தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டில் முதலாவது பாடப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். நீங்க இதை சட்டமா கொண்டு வாங்க என்கிற பல கோரிக்கைகளையும் கூட பார்க்க முடிந்தது. இதனுடைய முக்கியத்துவம் எப்படி பார்க்கறீங்க? இது எதற்கான எதிர்வினை சார்? இது நேசமணி பாலிடிக்ஸுங்க, தேவையில்லாத ஆணின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 70ல இருந்து 2021 வரைக்கும் ஏகப்பட்ட ஜிஓ இருக்கு. 20ல் என்ன ஆச்சுன்னா 2020 ஹைகோர்ட்ல கேஸ் வந்துச்சு. அதாவது இதுல எழுந்து நிக்கணும், இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் அந்த ஜிஓல இல்லை அப்படின்னு. அதனாலதான் 2021 இன்னொரு ஜிஓ வந்து காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வந்தாங்க. அதாவது அதோட தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்ம அரசு நிகழ்ச்சிகள்ல, கல்வி நிகழ்ச்சிகள்ல பாடப்பட வேண்டும். இதுதான் தொடக்க பாடல், முதன்மை பாடல், ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குங்க. 70களில் அது தொடக்க பாடலா மட்டும் வச்சிருந்தோம். இப்போ வந்து அது முதன்மை பாடல். இப்போ மத்திய அரசாங்கத்தோட சர்க்குலர் வந்து இதோட கிளாஷ் ஆகுதான்னா கிளாஷ் ஆகல. அது ஏன் குழப்பறாங்கன்னு எனக்கு புரியல. பிராக்டிகலி ஸ்பீக்கிங், மத்திய அரசாங்கத்தோட சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் வந்து தேசிய கீதம் பாடப்படுதோ அங்கெல்லாம் தேசிய கீதத்துக்கு முன்னாடி தேசிய பாடல், அதாவது வந்தே மாதரம். வந்தே மாதரத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது பாடலாமாங்கிறத பத்தி அதுல கிளாரிட்டி இல்லை. நம்ம தாராளமா தமிழ்தாய் வாழ்த்தை போடலாம். அதாவது முதன்மை பாடலாம் நம்ம தாராளமா வச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் முதன்மை பாடல், ஒரு நிகழ்ச்சியில முதன்மை பாடல். அப்ப மத்திய அரசாங்கத்தோட புதிய சுற்றறிக்கையுமே நம்ம வயலேட் பண்ணலைங்கிறதா உண்மை. ஆளுநர் வரும்போது ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் வந்து இல்ல, முதன்மை பாடலே வந்து வந்தே மாதரம் தான். இப்பவும் நீங்க தீர்மானம் போட்டாலும் இல்ல அரசாணை இருந்தாலும் ஆளுநர் வந்து அப்படி வலியுறுத்தும் போது பல்கலைக்கழக நிகழ்ச்சிகள்ல பிரச்சனை வருது. அப்ப சட்டம் வேணும். சட்டம் வேணும்னா திருப்பி ஆளுநர்கிட்ட தான் நீங்க போகணும். அவரு அனுப்ப போறதில்லை, இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற போறதில்லை. ஸோ பழையபடி இது வந்து நேசமணி பாலிடிக்ஸ் தான், டைவர்ஷன் பாலிடிக்ஸ், தேவையில்லாத ஆணி. அப்ப ஏன் வந்து இது இப்போ கொண்டு வரதுனால கிட்டத்தட்ட 1 ஹவருங்க காலையில. என்ன பயன்? பழைய நிலைப்பாடை அப்படியே சொல்றோம். மீண்டும் ஏற்கனவே இருக்கிற அரசாணை தான். அப்பவும் ஆளுநர் வந்து ஒத்துக்க போறதில்லை. பல்கலைக்கழக விழாவில், நம்ம தமிழ்நாடு அரசு விழாவிலையும் பிற கல்வி நிறுவனங்கள்லையும் நம்ம எப்போதுமே வந்து இதே விஷயத்தை தான் பின்பற்றுறோம். 1970ல இருந்து பின்பற்றுறோங்க. உண்மையிலேயே சிறப்பு என்ன அப்படின்னா, மனோன்மணி சுந்தரனாரோட முழு பாடலை நம்ம ஏத்துக்கிடல. அதுல ஆரியம் போல் உலக வழக்கு ஒளிந்துன்னு இருக்கிற விஷயம் வேணான்னு கலைஞர் நினைச்சாரு. மொழி வாழ்த்துல வந்து எதுக்கு இன்னொரு மொழி ஒளிஞ்சுதுன்னு நம்ம சொல்லணும்னு சொல்லி அதை நம்ம கட் ஷாட் பண்ணிட்டோம். இப்போ வந்தே மாதிரி அப்படி இல்லைங்க, ஃபுல் ஸ்டான்ஸா பாடணுன்றாங்க. அதுல நிறைய விஷயம் எதிராலாம் இருக்கும். அப்ப இஸ்லாமியர்கள் அதை எதிர்ப்பாங்க. இப்படி அதுல ஏற்கனவே இருக்கிற கான்ட்ரவர்சி அப்படியே தான் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துல கான்ட்ரவர்சி இல்லாதபடி 70ல இருந்தே அதை செம்மைப்படுத்தியாச்சு. அப்போ உண்மையிலேயே ஒரு சட்டம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அது ஒப்புதல் வராது. தீர்மானத்தினால என்ன ஆகும்? தீர்மானத்தினாலையும் எந்த பயனும் கிடையாது. நம்ம போட்ட தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்கள் இருக்கு? அப்போ டைவர்ஷன் பாலிடிக்ஸ். எதுல டைவர்ட் ஆகுது? காவிரி பிரச்சனையை பத்தி பேசுறதுல டைவர்ட் ஆகுது. இதுதான் இதோட பாயிண்ட்டுங்க. அப்போ மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்றதுல, சனிக்கிழமை நடந்த கூட்டத்துக்கு பிறகு உண்மையிலே என்ன எதிர்பார்த்தோம்னா, மறுசீரமைப்பு பத்தி வந்து முதல்வர் தனி தீர்மானம் கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அப்படி கொண்டு வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அது பத்தி மத்திய அரசாங்கமே இன்னும் பில்லு வெளியிடல. இன்னைக்கு பார்த்தா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் பார்லிமெண்ட் நடந்தா ஆச்சரியங்க. இதுக்குள்ள வந்து பில்லை கொண்டு வந்து அதை இன்ட்ரோ பண்ணி அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணி அப்படியான நேரம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப நம்பர்ஸை மொபிலைஸ் பண்ணிட்டு பிஜேபி கவர்மெண்ட் சிறப்பு கூட்டத்தொடரை தான் கூட்டணும், இதுக்கு மட்டும், டீலிமிட்டேஷனுக்கு மட்டும். அப்ப அதுக்கெல்லாம் முன்கூட்டியே வந்து நம்ம டீலிமிட்டேஷனை பற்றிய தீர்மானம் நிறைவேற்றுறதுங்கிறது பொருத்தமா இருக்காது. ஒண்ணு. இன்னொன்னு, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பற்றிய ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றி வச்சிருக்கிறோம். இந்த 2 குழப்பங்களுக்கு நடுவில் அது சிக்கி இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில எல்லா கட்சியும் எங்க பின்னாடி இருக்கணும்னு காட்டுறதுக்காக இப்ப தமிழ்தாய் இஷ்யூ கையில் எடுத்து, தமிழ்தாய் வாழ்த்து பற்றிய தீர்மானத்துக்கு எந்த கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லைங்களே. அப்ப அரசாங்கம் ஷோ பண்ண விரும்புது. நேசமணி பாலிடிக்ஸ் தான் ஷோயிங். எல்லாரும் எங்க பின்னாடி இருக்காங்கங்க, எங்க முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா மொத்த தமிழ்நாடும் அவர் பின்னாடி இருக்கு. அது திருப்பி ஹீரோ ஒர்ஷிப் தான், பழையபடி சினிமா பாலிடிக்ஸ்.
பழையபடி ரீல்ஸ் கண்டென்ட். இதை தாண்டி மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை அல்லது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை இது விவாதிக்குதான்னா அப்படி எனக்கு தெரியல. சட்டமன்றத்திலுமே கூட பல கட்சிகள் திமுகல தொடங்கி பாமக, சிபிஐ, சிபிஎம் நீங்க இதுல சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். இப்ப யாருக்கு நீங்க சொல்லணும்னா ஆளுநருக்கு தான் சொல்லணும். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது இப்ப அவருக்கு போய் சேருவதற்கு ஒரு அரசாணைக்கும் சட்டமன்ற தீர்மானத்துக்கும் அப்படி என்ன சார் இது? அதை விட கூடுதலா எதுவும் அதுக்கான அதிகாரம் கூட வருமா என்ன? அதை எப்படி பாக்குறீங்க? தீர்மானத்துக்கு எப்படிங்க அதிகாரம் வரும்? தீர்மானங்கிறது ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் இன்டென்ட்டை காட்டுது, நம்மளோட அரசியல் நிலைப்பாடை காட்டுது. சட்டமன்றத்தோட அரசியல் நிலைப்பாடு ஏற்கனவே பலமுறை காட்டிய விஷயம் தானே. அரசாணை அப்படி இல்லைங்க, அது துறை செயலாளர் அப்புறம் அமைச்சர் வரைக்கும் போய் அரசாணை போட்டு எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிருக்கும். தீர்மானம் வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிறதுக்கான ஸ்கோப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட். ஸோ தீர்மானங்கிறது மீண்டும் ஒரு ஷோ பீஸ் தாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதே தான். சட்டம் அப்படி இல்லை. சட்டங்கிறது சட்ட புத்தகத்தில் ஏறும், ஸ்டாச்சு மாநில சட்டம். அப்பவும் மத்திய சட்டமும் மாநில சட்டமும் ஒரே மேட்டர்ல வந்துச்சுன்னா மத்திய சட்டம் உயர்ந்தது, அதுதான் கான்ஸ்டியூஷன். அது அதை விட பெரிய கடினமான ஒரு விஷயம். அப்போ ரெண்டு விஷயம் இதுல வந்து நம்ம செய்யலாம். மத்திய அரசாங்கம் தமிழ்தாய் வாழ்த்து அல்லது ஸ்டேட் சாங் அதுக்கு வந்து முன்னுரிமை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு. ஏன்னா ஸ்டேட் சாங் வந்து எல்லா மாநிலத்திலும் இல்லை. பக்கத்து மாநிலம் கேரளாவே இன்னைக்கு இல்லைங்க. இப்போ கேரளம்னு பேர் மாற போகுது. இன்னைக்கு கேரளாலே கிடையாது, நிறைய மாநிலங்கள்ல இல்லை, ஸ்டேட் சாங் இல்லை. நம்ம மாநிலம் ஸ்டேட் சாங் வச்சிருக்கிறோம். ரொம்ப பழைய வரலாறு அது. ஒரு 1970ங்கும் போது இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட வந்து 55-56 வருஷம் ஆகிப்போச்சுங்க. அப்ப நமக்கு வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு எப்படி நமக்கு இந்து திருமண சட்டத்துல விலக்கு கிடைத்ததோ அப்படியான ஒரு விலக்கு வந்து நமக்கு கொடுக்கலாம். ஜல்லிக்கட்டுல எப்படி மிருகவதை தடுப்பு சட்டத்துல விலக்கு கிடைத்ததோ அப்படியான விலக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அப்படி வலியுறுத்தினா அது வேற விஷயம். இப்போதைக்கு இதன் மூலமாக விளைந்துள்ள நன்மை என்ன அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து அது வந்த வரலாறு, அதோட நோக்கம் என்ன, அதில் அரசாணை இருக்கா இல்லையா. ஏன்னா இப்போ சட்டமன்ற நிகழ்ச்சி லைவுங்கிறது இந்த அரசை நம்ம பாராட்டி ஆகணும். லைவ் போகும்போது எல்லாரும் இதை பார்க்குறாங்க. அப்போ மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்துகிறோம், மக்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிறோம். அதை தாண்டி இதில் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கிறதா நான் பார்க்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவாதத்தின் போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் குறித்து அந்த ஆளுநர் செய்ததுக்கு ஹிண்ட் போகும்போதெல்லாம் நீங்க டிவியேட் ஆகாதீங்க, ஆதரிச்சு மட்டும் பேசுங்க அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இந்த அரசாங்கம் ஆளுநரின் மீது ஒரு 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 விவாதத்தின் போது ஒரு வார்த்தை விமர்சனம் வைக்கப்படுவது வேண்டான்னு நினைக்கிறாங்களா? அது அந்த இணக்கத்தினுடைய அடுத்த போக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? தாவேகா பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்றதுல பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. அது நிறைய மற்ற கட்சிகள் சொல்லுது, அப்படி வர முடியாது. என்ன காரணம்னா, இங்க அவங்க வேற ஒரு ஓட் பேங்கை பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, காங்கிரஸ் வந்து மந்திரி சபையில இருக்குது. நாளைக்கு வந்து மக்களவை தேர்தல்னு வரும்போது பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல தாவேகா இருக்கும். அப்போ பாஜக தாவேகா உறவு கள்ள உறவு இல்லை அவங்க கூட்டணி வரப்போகுது அப்படியான இதுல எனக்கு என்னமோ அர்த்தம் இருக்கிறதா தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி இருக்கிறோம். அப்போ ஆளுநர் அப்ஜெக்ட் பண்ணல. ஆளுநர் வந்து அவர் சார்ந்த நிகழ்ச்சியில பல்கலைக்கழகத்துக்கு அவர் வேந்தார், அதனால அவர் அதை அப்படி சொல்றாரு. அப்போ இதுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் வந்து இப்போதைக்கு இல்லை. கிடைக்கணும்னா மத்திய அரசாங்கம் விலக்கு கொடுத்து அப்படித்தான் நமக்கு இதை கிடைக்கணும். மற்றபடி சபாநாயகருக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு மேட்டரை முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அவை தலைவர் அவரு, அதனால அவர் அதை நோக்கி அவையை கொண்டு போறாரு. கிட்டத்தட்ட இது 1 ஹவருங்க. இப்போ எம்ஆர்கே பேசுனது அது நீளமா போயிட்டே இருந்தது. ஈவன் அமைச்சர்கள் பேச்சுல கூட சபாநாயகர் குறுக்கிட்டு நீங்க சீக்கிரம் முடிங்கன்னு தான் சொன்னார். சபாநாயகர் தான் இந்த அரசுக்கு பெரிய பாதுகாப்பு அரண்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக சார். ஏன்னா அது வந்து நீங்க குறிப்பிட்டது அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது அவைய ப்ராப்பரா கொண்டு போறதுங்கிறது. இன்னொன்னு, பாஜகவுக்கு எதிராக ஏன் பேசணும், நம்ம இதை இன்னும் என்டார்ஸ் பண்றோங்கிற நிலையிலிருந்து அது நட்புங்கிறதாக இல்லை. அப்படி அந்த பார்வை என்பது பேலன்ஸ்டா கொண்டு போய்க்கலாம். காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கும்போது
பிஜேபி கூட இருக்கோங்கிறதே அடிபட்டு போயிடுமே என்கிற ஒரு எண்ணமும் கூட அதுல இருக்கலாம். சார், நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, மொத்த தமிழ்நாடும் கூட இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கு இதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. பொலிட்டிக்கலி காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தாலே எல்லோரும் வந்திருப்பார்களே. அதை விடுத்து டீலிமிட்டேஷன் கூட்டி அது தோல்வி அடைந்த பிறகு மூன்றாவதாக இதை கையில எடுக்கிறாங்கன்னா அது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரெண்டும் சொதப்பினதுனால இதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி பார்க்கலாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் இஷ்யூல அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டினாரு. அப்போ நாளைக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் வராரு. புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சருக்கு இணையான அந்தஸ்து, இல்லை அதுக்கு சற்று கூடுதலான அந்தஸ்து. அவர் வந்து அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட முடியுமா? அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை. துணை ஜனாதிபதி வராருங்க, நம்ம ஆளு, நம்மவர். அவரு தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவோம், எதுக்கு போய் காவிரி இஷ்யூல இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு கர்நாடகத்தில் இந்த நம்ம பார்டரில் இருக்கிற பகுதியில் அங்கே போராட்டம் நடக்குதுங்க. அதெல்லாம் பற்றி யாரும் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரில, இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ துணை ஜனாதிபதி வந்து நான் வந்து எல்லாருக்கும் போது தமிழ்நாட்டுக்காரன், அதே நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு துணை ஜனாதிபதி, தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களையெல்லாம் இந்த காவிரி பிரச்சனை சம்மந்தமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குன்னு அவர் துணை ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுனா ஓகேயா? அப்போ திருப்பி கட்சி தலைவர்கள் மூலமாக தானங்க அவர் வர முடியும். அப்போ தாவேக அரசு எம்பிக்கள் கூட்டத்தை கூடணும்னா கட்சி தலைமைக்கு இன்வைட் அனுப்பியிருக்கணும். அது அவங்க அனுப்பலை. ஆரம்பத்துலேருந்து அது பிழையில தான் ஓடிச்சு. அப்புறம் எம்பிக்கள் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? சரிங்க, மக்கள் பிரதிநிதி தானே, மக்கள் பிரச்சனைக்கு அவங்க நேராக வந்தால் என்ன தப்பு இருக்கு? முதலமைச்சர் தானே கூட்டுறாரு அப்படின்னீங்கன்னா அப்போ ராஜ்யசபா எம்பி எப்படி மக்கள் பிரதிநிதி ஆவாங்க? அவங்க கட்சி பிரதிநிதி தானே. அவங்களுக்கு என்ன தொகுதி இருக்கு? அவங்களுக்கு இப்போ சிதம்பரம் வந்து கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. அவர் யாரு? முன்னால வந்து அவர் இருந்தாருங்க, இப்போ ராஜ்யசபா எம்பி. அவருக்கு என்ன தொகுதி இருக்கு? எந்த தொகுதி மக்களை அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு? அவர் குடியிருக்கிற தொகுதி மக்களையா, அவர் பிறந்து வளர்ந்த தொகுதி மக்களையா, எதை? ஸோ ராஜ்யசபா எம்பிக்கான வாய்ப்பு இல்லைங்க, மக்கள் பிரதிநிதிங்கிற வாய்ப்பு இல்லை. கட்சியோட பிரதிநிதி தான் முழுக்க முழுக்க. ராஜ்யசபா டிக்கெட் உங்களுக்கு கட்சி கொடுக்கலன்னா நீங்க நின்று ஜெயிச்சிருவீங்களா? அப்போ குழப்பம் இருக்கு அதில். அப்போ அந்த முயற்சி தேவையற்ற முயற்சி. வரமாட்டாங்கன்னு தெரியும். தெரிஞ்ச உடனே ஏன் அப்போ கூட்டுறாங்க? இல்லைங்க, தாவேக அரசு வந்து சரியாக தான் இருக்கு, திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் தான் வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போடுது. இன்னைக்கு கூட வாழைக்கு முட்டு கொடுத்தல் பற்றி சட்டமன்றத்தில் விவாதம் வந்துச்சுங்க. வேற வார்த்தை தெரிஞ்சா சொல்லுங்கன்னாரு. அதாவது தாவேக அரசு, தாவேக கூட்டணி அவங்க வந்து ஒரு ஒரு புள்ளியில் இருப்பாங்க, அது அரசியல். மற்ற கட்சிகள் எப்படி அந்த ஒரு புள்ளிக்கு வர முடியும்? இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், ரெண்டு இஷ்யூல ஏற்கனவே ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே திமுக தானே சொல்லுச்சுங்க. நியாயமான மறுசீரமைப்பு. நியாயமானன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா ப்ரோரேட்டாவா ப்ரொபோர்ஷனேட்டா, இதான் கேள்வி. ப்ரொபோர்ஷனேட்னா பாப்புலேஷன் வந்துடும், நமக்கு பாதகம் வரும். ப்ரோரேட்டானா எல்லாருக்கும் ஒரே சதவீதத்தில் உயர்வு, அது நமக்கு பாதிப்பே வராதுங்களே. இப்போ 20% எல்லாருக்கும் உயர்வு, உத்தரப்பிரதேசத்துக்கு 20, நமக்கு 20னா உத்தரப்பிரதேசம் வேணா எதுக்கலாம், நம்ம எதுக்க மாட்டோம். அப்போ அந்த டீலிமிட்டேஷன் அப்படியான ஒரு பில்லுல என்ன இருக்குன்னு தெரியாம பேசி என்ன புண்ணியம்? அப்போ பாஜக அரசு ப்ரொபோஸ் பண்ண போற டீலிமிட்டேஷன் பில்லுல எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவலா தாங்க நம்பர் கூட்ட போறோம் அப்படின்னா அங்கேயே வந்து மேட்ரு முடிஞ்சுதுங்க. ஏன் வந்து தாவேக அதை எதுக்குது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானங்க எம்பி எண்ணிக்கை வரப்போகுது. 39 எம்பி இருக்காங்க, நாளைக்கு 49 மாறுது அப்படின்னா 49 இடத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு தாவேக கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஏன் அப்ப எதுக்குறாங்க? ஏன்னா டீலிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்கவே நடக்காது. தாவேக இவ்வளவு வந்து இடைத்தேர்தல் நடத்தி எல்லாத்துலயும் வெற்றி பெற்று நம்ம தனி மெஜாரிட்டியா வந்துடணுங்கிறதா அவங்க நோக்கம். இத்தனை பேர் ராஜினாமா பண்ணியாச்சு, அவங்கள நம்பிதான் ராஜினாமா பண்ணாங்க எல்லாரும். வரிசையா அடுத்த ராஜினாமாக்கள் இருந்தது, இப்போ எல்லாரும் நிக்கிறாங்க, ராஜினாமா பண்ண தயாரா இல்லை. அப்போ தாவேக எதிர்ப்பின் நோக்கம் அவங்களோட நன்மைக்கு அவங்க எதுக்குறாங்க. இடைத்தேர்தல் வராம போயிடும் டீலிமிட்டேஷன் வந்து, அதனால டீலிமிட்டேஷன் இப்போதைக்கு வேண்டாம், இடைத்தேர்தல் நடந்து முடியட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
அது அவங்களோட பெர்சனல் அஜெண்டா. அதனாலதான் அரசியல் நாடகம் சொல்றது. அப்போ தாவேகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்டர் அவங்களுக்கு முக்கியங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரக்கூடாது, அது அடுத்த டிஸ்கஷன். விமன் ரிசர்வேஷன் வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விஜயே பெண்களோட ஏகோபித்த ஆதரவோட வந்ததா தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப பெண்களுக்கு இடஒதுக்கீடே இல்லாத அல்லது இடஒதுக்கீடு தரப்போற ஒரு பில்லை எப்படி எதிர்ப்பாங்க? அப்ப டீலிமிட்டேஷன்ங்கிறத மட்டும் ஏன் எதுக்கணும்? நாளைக்கு பில்ல மசோதால இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு 44 எம்பி தான், ஆனா உத்தரப்பிரதேச 120 எம்பினா நம்ம எதிர்ப்போம். ஏன்னா நமக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் குறையும். இப்ப எப்படி எதுக்க முடியும்? எதுக்கிறதுனால என்ன பயன்? பயனே இல்லை. அப்ப நோக்கம் என்ன? உள்நோக்கம். எடுத்த இடத்துல தான் உள்நோக்கம் ஒண்ணு. இன்னொன்னு, செலவாயிருங்கன்னு சில பதிவுகள் பார்க்குறேன். ஏங்க, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது தமிழ்நாட்டில் 14 மாவட்டம் தாங்க. 13 மாவட்டம் 14வது மாவட்டமா தருமபுரி வந்துச்சு. ஸ்கூல் தாண்டி காலேஜுக்கு வரும்போது தருமபுரி வருது. இன்னைக்கு எத்தனை மாவட்டம் யோசிச்சு பாருங்க. அப்ப மாவட்ட பிரிப்புலாம் 38. இந்தியாவோட மாநிலங்க. மாநிலம் 15 என்னமோங்க நான் ஸ்கூல் டேஸ்ல. இன்னைக்கு 28 என்னமோ. யூனியன் பிரதேசத்தோட எண்ணிக்கையே கூடியிருக்கு. 3 மடங்கு என்னன்னு நினைக்கிறேன் பெருகி இருக்கிறது. அப்ப அதெல்லாம் செலவு இல்லையா? உத்தரப்பிரதேசம் ஒரே மாநிலமாக இருந்திருக்கலாமே, பீகார் ஒரே மாநிலமாக இருந்திருக்கலாமே. அப்ப செலவுங்கிறது என்னன்னா, மக்கள் தொடர்பை நம்ம மேம்படுத்துறதுக்கு பண்ற செலவு கிடையாது. பார்லிமெண்ட்ல பேச நேரம் குறைஞ்சு போயிருங்கன்றாங்க. எதுக்கு குறையணும்? பார்லிமெண்ட் நடத்துற டேஸ கூட்டுங்க. நம்ம திருப்பி என்னங்க சொல்றோம்? சட்டமன்றத்துல இவ்வளவு நீண்ட நாள் விவாதம் நடக்கும்போது பேசுற நிறைய பேர் பேசுறாங்க, நம்ம எல்லாரையும் பாக்குறோம். மக்கள் பிரதிநிதிகள் நம்ம தொகுதி எம்எல்ஏ பேசுறாருன்னு தொகுதிக்காரங்களும் ஆர்வமா பார்ப்பாங்க. நீங்க நம்பர் ஆஃப் டேஸ தாங்க கூட்டணும். தமிழ்நாடு சட்டமன்றம் ஆண்டுக்கு 200 நாள் நடக்கணும். பார்லிமெண்ட் ஆண்டுக்கு 250 நாள் நடக்கணும். இப்படி நீங்க மாத்துறீங்கன்னா எல்லாருக்கும் பேசுற வாய்ப்பு கிடைக்கும். அதிகப்படியான எம்பிகள்லாம் பேசுற வாய்ப்பே கிடைக்காது. அதிக செலவாயிரும். ஜனநாயகமே காஸ்ட்லிங்க. அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் ரொம்ப சீப்பு. இருக்கிறதுல சீப்பு. 2 பேரும் எடுத்தா போதும். சரி, அப்படி செலவு குறைக்கணும்னா பிரதமர் மோடி அவரோட பயண செலவு குறைக்கட்டும். உலக வரைபடத்திலே இருக்கிற நாடுகளிலே நமக்கு கண்ணுக்கே தெரியாத நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. என்ன நோக்கம்ப்பா? என்ன நன்மை கிடைச்சிடும் நமக்கு? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் நீங்க குறைக்கணுமே தவிர எம்பி எண்ணிக்கையை கூட்டுறதுனால செலவாகும்னு சொல்ற வாதம் மடத்தனமான வாதம். பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்கிறது, யாரு வச்ச ரூல்ஸ்க்கு யார் கேம் விளையாடுறானே தெரியாத மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அன்சீன் அலையன்சஸ் நிறைய அண்டர் கரண்ட்ல இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதற்கான பதிலை சொல்லும். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.